லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நிஜ வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர் என்பதை கெட்டவன் பட இயக்குனர் நந்து கூறியிருக்கின்றார். அவர் பேசிய விஷயங்கள் இணையத்தில் வைரலாக போய்கொண்டிருக்கின்றன. தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வந்து கொண்டு இருக்கின்றார். ஐயா படத்தின் மூலம் அறிமுகமான நயன்தாரா திரைத்துறையில் 20 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக வலம் வருகின்றார். தமிழில் மட்டுமல்லாது பல மொழிகளிலும் நயன்தாரா பிரபலமான நாயகியாக இருக்கின்றார். கடந்தாண்டு ஷாருக்கான் நடிப்பில் அட்லியின் இயக்கத்தில் வெளியான ஜவான் படத்தின் மூலம் பாலிவுட் திரையுலகிலும் அறிமுகமானார் நயன்தாரா. டூயட் பாடும் நாயகியாக மட்டுமல்லாமல் சோலோ நாயகியாகவும் நடித்து தனக்கென தனி மார்க்கெட்டை உருவாக்கி இருக்கின்றார். இந்நிலையில் சமீபகாலமாக நயன்தாரா நடிப்பில் வெளியான படங்கள் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வெற்றியை பெறவில்லை. இறைவன், அன்னபூரணி, கனெக்ட் என நயன்தாராவின் நடிப்பில் வெளியான படங்கள் எதிர்பார்த்த வெற்றியினை பெறவில்லை. இருப்பினும் கம்பேக்கிற்கு பெயர் போன நயன்தாரா மீண்டும் வெற்றிப்பாதைக்கு கண்டிப்பாக திரும்புவார் என அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்து இருக்கின்றனர். தற்சமயம் டாக்ஸிக், ராக்காயி, டெஸ்ட் ஆகிய படங்களில் நடித்து வருகின்றார் நயன்தாரா. இப்படங்களின் மூலம் லேடி சூப்பர் ஸ்டார் கம்பேக் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் சமீபத்தில் இயக்குனர் நந்து நயன்தாரா பற்றி பேசிய விஷயங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. சிம்புவை வைத்து கெட்டவன் என்ற திரைப்படத்தை துவங்கியவர் தான் நந்து. ஆனால் அப்படம் சில காரணங்களால் நடக்காமல் போனது. இருப்பினும் அப்படத்தின் போஸ்டர்கள் ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தது. தமிழ் சினிமாவில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படமாக கெட்டவன் இருந்தது. ஆனால் சில காரணங்களால் அப்படம் கடைசிவரை நடக்காமல் போய்விட்டது. இந்நிலையில் இயக்குனர் நந்து சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசும்போது, நாம் சினிமாவில் பாக்குற நயன்தாரா வேற, நிஜத்துல பாக்குற நயன்தாரா வேறு. விருது விழாவில் நயன்தாராவை கவனித்தால் தெரியும், அவர் எப்போதும் கால் மேல் கால் போட்டு தான் அமர்ந்திருப்பார். ஒரு மான்லியான ஆட்டிடியூட் அவரிடம் இருக்கும். ஆனால் அவரிடம் திமிர் இருக்காது. அனைவரிடமும் சகஜமாக எந்த வித அலட்டலும் இல்லாமல் பேசுவார் நயன்தாரா. அவரே சமைத்தெல்லாம் கொடுப்பார் என இயக்குனர் நந்து கூறியிருக்கின்றார்.